பிடிச்ச அடிக்கடி கேட்கிற தமிழ் பாடல்கள்ல சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது, அர்த்தம் புரியலனாலும் அந்த டியூனுக்காகவே கேட்டிருப்போம். அப்படி நமக்கு புரியாம போன நிறைய சாங்ஸ்ல இருக்கிற வார்த்தைகளோட அர்த்தத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டை கேட்டீங்கன்னா அதே சாங்ஸ் இன்னும் அழகா இருக்கும். எஜமான் படத்துல மீனா வளைகாப்பு சீன்ல இப்படி ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டுல வாலி இப்படி எழுதியிருப்பாரு. ராக்குடினா என்னன்னு இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா? வாலி ஏதோ எதுகை மோனை ரைமிங்காக இந்த ராக்குடிங்கிற வார்த்தையை இங்க வைக்கல. காலத்துல வளைகாப்பு டைம்லயும் பெண்கள் பரதநாட்டியம் அரங்கேற்றங்கள்லயும் தலைவாரின் அப்புறமா கூந்தலோட சேர்த்து அணிகிற ஒரு அணிகலன் தான் ராக்குடி. இங்கேயும் மீனா வளைகாப்புல ரஜினி ராக்குடிய சூட்டுன்னு சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு வாலி. கோலவிரியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காரு மாயம்மா முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா. அது என்ன கோலவிழி? நமக்கு தெரிஞ்ச கோலம் எல்லாம் வாசல்ல போடுறதுதான். கோலம் அப்படிங்கிறது ஒரு பழைய தமிழ் வார்த்தை. இதுக்கு அழகுன்னு ஒரு மீனிங்கும் இருக்கு. மீனிங் தெரியாமலேயே நிறைய வீடுகள்ல அங்கங்க இது இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வீட்டுல குழந்தைங்க விளையாடிட்டு அழுக்கு பண்ணிட்டு வந்து நின்னா என்ன கோலண்டா இது அப்படின்னு சொல்லுவோமே, அந்த கோலம் தான் இது. இங்க கோலவிழி அப்படின்னா அழகு கண்கள்னு அர்த்தம். புருஷ லட்சணம் படத்துல காளிதாசன் தேவா மியூசிக்ல இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. வாலி கூட 1993 ரஜினி நடிப்புல வந்த உழைப்பாளி படத்துல ஒரு பாட்டுல இந்த வார்த்தையை எடுத்துட்டு வந்திருப்பாரு. சின்ன தம்பி படத்துல வர்ற அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, இந்த பாட்டுல கங்கை அமரன் ஒரு வரியில ஏலப்பூ கோலம் போடும் நாசிதான்னு எழுதியிருப்பாரு. ஏலப்பூ கோலம் போடும் நாசிதான். ஏலக்காய் தெரியும், அது என்ன ஏலப்பூ? ஏலப்பூ கோலம் போடும் நாசினா என்ன? ஏலக்காய் வர்ற அதே செடியில ஏலப்பூவும் வளரும். இந்த ஏலப்பூவோட ஸ்ட்ரக்சரே அவ்வளவு அழகா இருக்கும். காலம் காலமா பெண்களோட மூக்க வர்ணிக்க என்னென்னமோ கவிஞர்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க குஷ்புவோட மூக்க வர்ணிக்க ஏலப்பூவை யூஸ் பண்ணிருக்காரு கங்கை அமரன். இந்த வரியில வர்ற நாசிக்கு மூக்குன்னு அர்த்தம். ஏலப்பூ கோலம் போடும் நாசிதான். ஒரு கிராமத்து மண்வாசம் வீசும் படத்துக்கு கூட தன்னால மியூசிக் பண்ண முடியும்னு ஏஆர் ரஹ்மான் நிரூபிச்ச படம் கிழக்கு சீமையிலே. கிழக்கு சீமையில வைரமுத்து எழுதின இந்த பாட்டுல இப்படி ஒரு வரி வரும். வட்டியில் சோறும் உங்காம. அது என்ன வட்டி? நமக்கு தெரிஞ்ச ஒரே வட்டி கடன் கொடுத்தா திருப்பி கொடுக்கும் போது கொடுக்கிற வட்டி. செட்டிநாடு ஏரியால சாப்பிடுற பிளேட்டை வட்டின்னு தான் சொல்லுவாங்களாம். வட்டி, வட்டில் இப்படி நிறைய பேர் வச்சு அங்க பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. இந்த கிழக்கு சீமையில கூட அப்படி ஒரு கிராமத்து கதைக்களத்துல நடக்கிற கதைங்கிறதால வைரமுத்து பாடும்போது கூட அந்த எசன்ஸ்ல இருக்கணும்னு தட்டுன்னு எழுதாம வட்டியில்னு எழுதி பாட்டுக்கு இன்னும் அழகு சேர்த்திருக்காரு. ஆண் கவிஞர்கள் ஒரு பெண்ணை வர்ணிச்சு எழுதுற சாங்ஸ் நிறைய கேட்டிருப்போம். இதே ஒரு பெண் பார்வையில பெண்ணை வர்ணிச்சு எழுதுற பாடல்கள் அழகோ அழகுதான். அப்படி காக்க காக்க படத்துல தாமரை எழுதின பாட்டு தான் நம்ம கேட்டு ரசிச்ச நிறைய பெண் வர்ணனை பாடல்கள் பெண்களோட உடல் பாகங்களை வர்ணிச்சதான் அதிகப்படியா இருக்கும். ஆனா இந்த ஒரு ஊரில் பாட்டு அதுக்கு விதிவிலக்கு. உடல் ரீதியான வர்ணனை இல்லாத ஒரு பெண் வர்ணனை பாட்டு. இந்த பாட்டுல வர ஒரு வரியில தாமரை இப்படி எழுதியிருப்பாங்க. அது என்ன விசிறி வாழை? விசிறி வாழைங்கிறது வீட்டு தோட்டங்கள்ல வைக்கிற ஒரு அழகு செடி. பாக்குறதுக்கு வாழை மரம் மாதிரியே இருக்கும். ஆனா இதோட இலைகள்ல இப்படி மடிப்பு மடிப்பா இருக்கும். தாமரை இந்த வரியில நம்ம மாயா அதாவது ஜோதிகாவோட சேலை மடிப்புகளை விசிறி வாழை மடிப்புகளோட கம்பேர் பண்ணி வர்ணிச்சிருக்காங்க. ஆஹா, என்ன ஒரு வர்ணனையில! சினிமாவுக்கோ இசைக்கோ நிறைய ரிசர்ச் டீடைலிங் எல்லாம் பண்றதுல விதை போட்டதே ஆப்வியஸா நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் தான். அப்படி நம்ம மலைச்சு போற அளவுக்கு ஒரு டீடைல் ஹேராம் படத்துல வந்து இந்த பொல்லாத மதனபானம் பாட்டுல பண்ணிருக்காரு உலக நாயகன். இந்த சாங்ல நம்ம பார்த்த இந்த டான்ஸ் ஃபார்முக்கு பேரு லாவணி. லாவணி அப்படின்னா காமதகனம் அப்படின்னு அர்த்தம். மகாராஷ்டிரால இருந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி மராட்டியர்களால நம்ம தஞ்சாவூருக்கு கொண்டு வரப்பட்ட டான்ஸ் ஃபார்ம் தான் இந்த லாவணி. லாவணி பாடுறதுக்கும் பாக்குறதுக்கும் ஆண்கள் மட்டும் தான் அனுமதிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த பாடல்கள்ல காமச்சுவை அதிகமா இருந்ததுதான். இந்த லாவணியில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி வரையறை பண்ணின அப்புறம் தான் பெண்களை இதுக்குள்ள அனுமதிக்க ஆரம்பிச்சாங்க. நாட்டுப்புற கலைகள்ல முக்கியமான இந்த லாவணி ஒவ்வொரு வருஷம் மாசி மாசம் நடக்கிற காமதகன விழால லாவணி நடக்கும். மகாராஷ்டிரால இருக்கிற ராஜா தங்களோட அரண்மனைக்கு வர விருந்தாளிகளுக்கு முன்னாடி இந்த லாவணி நடத்துவாங்களாம். இந்த நிகழ்ச்சியப்போ அரண்மனையோட அந்த புறத்துல காவலாளியா திருநங்கையோ திருநம்பியோ இருப்பாங்களா. அவங்க பாடுற டீம்களுக்கு நடுவுல சில வரிகளை எடுத்து கொடுப்பாங்க. முதல்ல 2 ஆண்கள் ஆப்போசிட் டீம்ல உட்கார்ந்து எரிந்த கட்சி எரியாத கட்சின்னு பிரிஞ்சு லாவணியை பாடுவாங்க. இந்த பாட்டோட கடைசியில காமன் எரிக்கப்படுற இந்த மொமெண்ட்டை தான் காமதகன விழாவா கொண்டாடுறாங்க. ஹேராம்ல வசுந்தராதாஸோட மும்பைக்கு இந்த காமதகன விழா நடக்கிற டைமுக்கு போயிருப்பாரு கமல். அப்போதான் இந்த லாவணி நடக்கும்.
இதுல லாவணி ஆடியவங்க பிராச்சிஷா பாண்டியாங்கிற சினிமா நடிகை. இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கதக் டான்சரும் கூட. 2015 ஒரு கதக் ஷோல 1 நிமிஷத்துல 93 டைம் சுத்தி ஆடினதுக்காக கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க. ஏராம்ல லாவணி ஆடும்போது பிராச்சிக்கு 20 வயசு தான். இந்தியன் கவர்மெண்டோட கதக் அம்பாசிடரும் கூட பிராச்சி தான். இப்படி ஒரு சிச்சுவேஷன் இதுக்கு முன்னாடியோ இதுவரைக்கும் இந்தியன் சினிமாலேயே வந்திருக்காது. இவ்வளவு ரிசர்ச் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் பண்ணின உலகநாயகன் தான் இந்த பாட்டோட கொரியோகிராஃபரும் கூட. 1970 கமல் கோலாப்பூர்ல 2 வருஷம் தங்கி கதக் கத்துக்கிட்டது அவருக்கு இந்த கொரியோ பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இறைவன் கொடுத்த வரம் 3 மனைவிகள். கண்ணதாசனுக்கு தன்னோட வாழ்க்கையில நடந்த நிறைய சம்பவங்களை பாட்டா எழுதினதை முன்னாடியே பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது மனைவிகளை பத்தி எழுதாமையா இருப்பாரு. 1950 கண்ணதாசனோட முதல் திருமணம் நடந்துச்சு. மனைவி பேரு பொன்னம்மாள். கல்யாணமான புதுசுலயே மனைவியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக 1950 வந்த பாக பிரிவினை படத்துல பொன்னம்மாங்கிற பேரு வர்ற மாதிரியே ஒரு பாட்டு எழுதினாரு. தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா. 2வது கல்யாணமும் கவிஞருக்கு அதே வருஷம் நடந்துச்சு. அதுவும் காதல் கல்யாணம். 2வது மனைவி பேரு பார்வதி. பார்வதியை மனசுல வச்சுதான் இந்த பாட்டு எழுதினேன்னு நிறைய பேட்டிகள்ல சொல்லி அவர் எழுதின இந்த காதல் பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் மயிலறுகால வருடுற மாதிரி அப்படி ஒரு வரிகள்ல இருக்கும். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். பார்வதி மேல இருந்த காதல்ல அப்போ தன்னோட புனைப்பெயரை கூட பார்வதிநாதன் வச்சுக்கிட்டாரு கண்ணதாசன். சில வருஷத்துக்கு அப்புறம் கவிஞர் உச்சத்துல இருந்த டைம்ல பெண்களை போக பொருளா வச்சு எழுதின கவிதை ஒரு கான்ட்ரவர்சியா ஆச்சு. இதை படிச்ச வள்ளியம்மைங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கோபம் வந்து ஒரு கண்டன கடிதம் கவிஞருக்கு போட்டாங்க. ஆனா அந்த லெட்டர் தான் கவிஞர் கண்டிச்சிருக்கு. அதுல இருந்து தமிழ் கண்ணதாசனுக்கு கற்கண்டா இணைச்சிருக்கு. இனிப்பு குறையறதுக்குள்ள வள்ளியம்மைக்கு கவிஞர் பதில் கடிதம் போட 2 பேரும் மாறி மாறி தொடர்ந்து கடிதம் போட்டு கண்டனமா ஆரம்பிச்ச தொடர்பு காதலாகி 24 வயசு வள்ளியம்மைய தன்னோட 50வது வயசுல 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டாரு கவிஞர். வள்ளியம்மை கவிஞர் வீட்டுக்குள்ள வரும்போது கவிஞருக்கு 14 குழந்தைகள். அதுல சிலருக்கு கல்யாணமாகி பேர குழந்தைகள் வேற. 50 வயசுல உனக்கு இது தேவையான நிறைய பேர் கலாய்க்க கவிஞர் யாருக்குமே நேரடியா பதில் சொல்லாம சிவாஜி நடிச்சு வந்த ரிஷி மூலம் படத்துல பாட்டால பதில் சொன்னாரு. 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். இங்க ஒரு கல்யாணமே திண்டாட்டமா இருக்கு. கார்த்தாலை பரவசம்ல நாமுத்துக்குமார் எழுதின ஒரு ஆணை இப்படி எல்லாம் கொண்டாட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நாமுத்துக்குமாரோட வரிகள் இந்த பாட்டுல இருக்கும். ஆணோட இதழ்களை பத்தி வர ஒரே பாட்டு இதுவாதான் தமிழ்ல இருக்கும். ஆணோட 2 உதட்டு இதழ்களை நாமுத்துக்குமார் திருக்குறளோட கம்பேர் பண்ணி இங்க எழுதியிருக்காரு. இங்க மாதவனுக்காக நாமுத்துக்குமார் எழுதின இதே வரிகள் பின்னாடி த்ரிஷாவுக்காகவும் மாறி இருக்கு. மாதவன் வீதி வலம் வந்தா தெருவிலுக்கும் கண்ணடிக்கும் எழுதின நாமுத்துக்குமார் இதே வரிய பின்னாடி ஜெனிலியாவுக்காக சச்சின்லயும் எழுதியிருக்காரு. நம்ம ஊர்ல சென்சார்ல படத்தோட சீன்ஸ் மட்டும் இல்ல பாடல் வரிகளுக்கு கூட நிறைய கத்திரி போட்டிருக்காங்க. அப்படித்தான் நாமுத்துக்குமார் டும் 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 படத்துக்காக எழுதின அத்தா மருவாக பாட்டுல ஒரு கலவரத்தை பண்ணி விட்டுருக்காங்க சென்சார் போர்டு. பாட்டுல இப்படி ஒரு வரி வரும். இதை கேட்டு புத்தரை பத்தி நீங்க எப்படி இப்படி எழுதலான்னு கேட்க உடனே புத்தனை சித்தனாக்கி போதி மரத்தை ஆலமரமா மாத்தி சித்தன் கூட காதலிச்சா புத்தி மாறுவானே ஆலமர உச்சியில ஊஞ்சல் ஆடுவானேன்னு மாத்திட்டாரு நாமுத்துக்குமார். இப்படி நம்ம ரசிச்சு எழுதின லிரிக்ஸை வார்த்தை விட்டுட்டாங்களேன்னு நாமுத்துக்குமார் ஒரு தக் லைஃப் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் சாமி படத்துல அதே புத்தர் அதே போதி மரம்னு அதே வரிய மறுபடியும் எழுதிவிட சென்சார் போர்டு பாட்டு நல்லா இருக்குன்னு வரிய கவனிக்காம அப்படியே விட்டுருக்காங்க. போதி மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி புத்த நாடுவான்.